வெல்கம் பேக் டு சேது வேவ் அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:22. நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த லேண்ட் க்ரூசரை கொண்டுக்கிட்டு இந்த டொயோட்டா சென்டரில் கொண்டு போயிட்டு விட போகிறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சீட் பெல்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து கீழே வந்து ப்ரெஷ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ப்ரெஷ் அந்த புஷ் பண்ணுறது வந்து என்னென்னா கொஞ்சம் டைட்டாக வந்து இருக்குதாமா. ஸோ அதை வந்து சரி பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் இருந்து. இப்போ அது சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் அது என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, நமக்கு வந்து இப்போது டொயோட்டா சென்டரில் போயிட்டு அந்த இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். அதுக்கு என்ன சின்னதாக ஏதாவது ஆயில் இல்லை கிரீஸ் ஏதாவது கிளட்டிட்டு உள்ளே வைப்பாங்க. வச்சாங்கனாக்கா அந்த புஷ் டைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் சரியாயிடும். அப்புறம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட வேண்டியதான் வண்டியை எடுத்துக்கிட்டு. சரி, ஓகே. இது வந்து என்னென்னா 2022 மாடல் இந்த வண்டி லேண்ட் க்ரூசரு. அவங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த வண்டியோடைய ரிவ்யூ கூட நான் போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில். இப்போ பார்த்துக்குங்க, நல்லா இருக்கும் வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இந்த வண்டி அவங்க ட்ரைவ் பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம், வண்டிக்கு பெட்ரோல் இது அடிக்கிறது அப்படின்னாக்கா நம்மள்ட்ட சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு பண்ணிட்டு வர வேண்டியதான். ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து பென்ட்லிலாம் வந்து ஓட்டுறீங்க ப்ரோ, எனக்கு கிடைக்குமா பென்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. பென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை மாதிரி தாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக வந்து இப்படி நீங்கள் வந்து நம்மள்ட்ட கேட்குறீங்களோ, அதே மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம பென்ட்லியும் ரோல்ஸ் ரைஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாரு ஓட்டுறதுக்கு. அது பென்ட்லி வந்து வேற ஒருத்தவர் கொண்டு வந்திருந்தார். ரோல்ஸ் ரைஸ் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ரெண்டையுமே நான் வந்து ஓட்டினேன். எது பெஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ரோல்ஸ் ரைஸ் தான், செகண்ட் தான் பென்ட்லியாக வரும். ஆனால் வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொயோட்டாவும் லேண்ட் க்ரூசரும் எப்படி டொயோட்டாவும் லக்ஸஸும் எப்படி இருக்கோ, ஸோ அந்த மாதிரி நம்ம பென்ட்லியும் ரோல்ஸ் ரைஸும் அந்த மாதிரி தான் நான் வந்து என்கிட்ட கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா மாடல்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த இதெல்லாம் உள்ள இன்டீரியர் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பென்ட்லிக்கு ரோல்ஸ் ரைஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். பட் இன்ஜின் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது ஒன்று இருக்குது. இந்த ரோல்ஸ் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு வந்து இதே கிடையாது. என்னென்னா வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜினில் ஒரு 10 ரூபா காயினை அப்படி குத்த வச்சுட்டு நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரு வைப்ரேஷன் ஆகாது, செம்மையாக இருக்குங்க. சரிங்களா? அதுதான் ரோல்ஸ் ரைஸு பென்ட்லிக்குள்ள வித்தியாசம். பென்ட்லியில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு அது நம்ம வந்து இது சொல்ல முடியாது. பட் ரோல்ஸ் ரைஸ் வந்து வேறு லெவலில். சரி, ஓகே. டொயோட்டா சென்டருக்கு வந்தாச்சு. நம்ம அங்கே போயிட்டு நமக்கு தெரிஞ்ச அட்வைசர் யாராவது இருந்தாருன்னா அவர்கிட்ட கொண்டு போயிட்டு வண்டியை ஒப்படைச்சிட்டு இப்படியே வருவோம். வர முடியாது, அப்படியே லைட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு இதுக்கு எப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஃபோன் அடித்து நான் கேட்டுட்டு இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தான் வந்துச்சு பாருங்கள், நம்ம டொயோட்டா சென்டர் இங்கே வந்து கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே போகணும். இதுக்கிடையில் இங்கே ஒரு வண்டி நிற்குதுங்க. முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு சர்வீஸு, ஆனால் வந்து இங்கே இப்போ வந்து இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம எப்படி போயிடுவோம், வாசல்கிட்ட கொண்டு போயிட்டு நிப்பாட்டிக்கிறோம். இல்லை இப்படியே நிப்பாட்டிக்கிறோமே. எங்கள் செக்யூரிட்டி கூப்பிட்றாரு. ஓகே டன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். சரிங்களா? வண்டி கியர் ஆட்டோமேட்டிக்கு, ஹேண்ட் பிரேக் ஆட்டோமேட்டிக்கு. ஆனால் வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த புஷ் டைப்பு. ஸோ இந்த இதுதான் பிரச்சனையே. இந்த ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ப்ரெஸ் பண்ணுறதுல உள்ளக்கு ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம், உள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டு டோக்கனை எடுத்துகிட்டு அதோட வெயிட் பண்ணவும் அந்த எலக்ட்ரிஷியன் கொஞ்சம் வெளில போயிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அந்த ப்ரெஷ் பண்ணுறதை வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், மச்சான் உள்ளே வந்து டீ காஃபி எதுவும் கொட்டியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இல்லை டீ காஃபி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா டீ காஃபி கொட்டுறது இந்த இடத்துல கொட்டினாக்கா ஓகே, பட் இதுக்குள்ளே போய் யாரும் கொட்ட மாட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அந்த மாதிரி தண்ணி எதுவும் உள்ளே போனாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் அடிச்சு விட்றேன். கொஞ்சம் அந்த WT இருக்குது பாருங்கள், அந்த WT மாதிரி. அதுக்கு WTனா பார்ட்ஸு லூஸ் ஆகிடும். பட் WT இல்லாமல் அந்த ஆயிலோடு சம்மந்தப்பட்ட சில இது வச்சுருக்காங்க போல். அதை வந்து அடிச்சு விடவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ நான் இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வாரண்டி இருக்குது இந்த வண்டிக்கு. 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து வாரண்டி வச்சு நம்ம க்ளைம் பண்ணிக்கிடலாம். ஆனால் சில இதுக்கு மட்டும்தான் வாரண்டி, சில இதுக்கு வாரண்டி கிடையாது. அப்போ இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து அவர் சொன்னார், வாரண்டியில் க்ளைம் பண்ண முடியாது மச்சான், நீங்கள் வந்து அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். அதாவது புதுசாக வாங்கி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை திருப்பி எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளாக்க நல்லா இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுவோம். அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோன்னு சொல்ல முடியாது, வேலையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வர்றேன். இதுக்கு வந்து காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். இதுவே நீங்கள் உக்கோது இந்த மாதிரி ப்ரைவேட்டு சம்மந்தப்பட்ட இது ப்ரைவேட் தான், பட் அதாவது வெளியில் இது டொயோட்டான்னு சொல்லும்போது நமக்கு வண்டி டொயோட்டாவில் எடுத்த இங்கே ஷோரூமில் எடுத்ததுனால ஸோ அதுலேயே நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்துடும். அதனால் வந்து நான் ஃப்ரீயாக பார்த்துட்டு தான் இப்போ நான் வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன். இதே வெளியில் போனாக்கா நம்ம காசை கொடுத்து பில்லை போட்டு கையில் கொண்டு வந்து கொடுக்கணும். அதில் 10-5 கிடைக்கும் நமக்கு. ஆனால் அது வந்து நம்ம செய்யலை, சரிங்களா? ஏன்னா இது சின்ன வேலை தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து எதுக்காக வேண்டி சொல்கிறோன்னாக்கா, இது வந்து நாங்களாக எடுக்கிற காசு கிடையாது. இப்போ நாங்கள் வந்து வண்டியை கொண்டு போகிறோம் இல்லையா ஒர்க் ஷாப்புக்கு, கொண்டு போகும்போது அங்கே ஒர்க் ஷாப்பில் உள்ளவங்க வந்து டிரைவர் வந்து நம்மக்கிட்ட அடுத்த தடவையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு 10 ரியால் 15 ரியால் 20 ரியால் அப்படி கொடுப்பாங்க, சரிங்களா? இது வந்து இவங்கள்ட்ட இருந்து காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வர்ற லாபத்தில் அதில் கொஞ்சத்தை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. அதை நான் சொல்கிறேன். அதுக்காக வந்து தப்பாக எடுத்துக்கிறாதீங்க யார் டிரைவர்னாக்கா இந்த மாதிரி வந்து காசு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து தானாக கிடைக்கிறது. ஆனால் அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்து நமக்கு கிடைக்கும் அந்த 5 ரியால் 10 ரியால். நான் வந்து பல வீடியோக்களையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே வாங்க நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க அடுத்த தடவை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க டிரைவருக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் எப்படி சொல்கிறதுனா லாண்ட்ரியில் உள்ளது மாதிரியா, லாண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ரியாலுக்கு 1 ரியால் கமிஷன். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. வானத்தை பாருங்களேன், மாஷாஅல்லாஹ் எவ்வளோ ப்ளூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு போயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ். ஓகே. ஸோ கைஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பில்டிங்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதாவது முன்னையுமா வளைஞ்சிருக்கேன். இது எங்கே இருக்குது? நம்ம கத்தாரில் லகோனாவுக்கு பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? ஸோ லகோனா தான், லகோனா மாலு, அதுக்கு பக்கத்தில் 2 பில்டிங்கு. ஸோ அது லைட்டாக கொஞ்சம் பெண்டாக வந்த மாதிரியா இருக்குது. அங்கே தாங்க இப்போ நான் வந்து வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்னாக்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹயாத் பிளாசா. ஓகே, இப்போ நான் உங்களுக்காக வேண்டி நான் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி போய் காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், கிராண்ட் ஹயாத். ஸோ இந்த கிராண்ட் ஹயாத்தில் வந்து ஒரு வெட்டிங் இருக்குது. அந்த வெட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வீட்டில் இருந்து வந்திருக்காங்க. அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். என்ன ப்ரோ திருப்பி நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு காட்டணும்ல, அதனால தான் நான் வந்து திருப்பி இதுக்குள்ளே வர்றேன், சரியா? ஏன்னா ரோட்டில் போகும்போது நமக்கு வீடியோ எடுக்க முடியாது. இங்கிட்டு சென்சார் கேமரா நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கே செக்யூரிட்டி கூட நம்மளை வந்து வாங்க 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 வாங்கன்னு சொல்கிறாரு. வண்டியோ கருப்பு, அதுவும் இல்லாமல் லக்ஸரி கார் வேறு. ஸோ அதனால வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி யார் வர்றது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோர் திறக்கிறதுக்கு அங்கே வரிசையாக நின்றாங்க பாருங்கள், இந்த கண்ணாடியில் தெரியுது பாருங்கள், வரிசையாக நிற்பாங்க டோர் திறக்கிறதுக்கு. வந்து வண்டியை நிப்பாட்டினோடனே உள்ளே ஆள் இருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம இதில் வந்து வண்டி எம்டினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்கு பாருங்கள், இந்த லிமோசின் போதில், இந்த லிமோசினுக்கு அப்படியே நேராக அவர் பாருங்கள், லிமோசினை பாருங்கள். ஒன்று கொஞ்சம் முன்னாடி போகணும், இல்லை எங்கேயாவது போயிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அதாவது இது பண்ணணும், எதுவுமே இல்லை. சரி ஓகே, அவருக்கு என்ன கஷ்டமாக என்னமோ ஏதோ தெரியல. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கஷ்டமாக தான் இருக்குது. நான் இப்போ போச்சு பாருங்கள், பின்னாடி ஒரு டோர், அந்த டோரில் தான் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு என்னை வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. மணியாக வந்து பார்த்திங்கன்னா 8:40 ஆக போகுது. நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 9:45 இல்லை 9:40க்கு வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே தட்டினேன்னா நேராக இங்கே வந்துடுவேன். வந்துட்டு 10 மணிக்கு இங்கே வந்து நில்லு, நான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ அந்த பார்க்கிங்கில் வந்து பார்க்கிங் இருக்காது, நான் ஃபோன் பண்ணுவேன், அப்படியே வா அங்கே வந்து நில்லு செய்யுது அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகே, நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணுறீங்களோ நான் அப்போ வந்து அங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு உர்ரா செய்யுது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகணும். நம்ம இந்த இடத்துக்குலாம் வந்து கிட்டத்தட்ட வருஷங்கள் ஆகிவிட்டது, வருஷங்களா. ஏன்னா அந்த பசங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது வியாழக்கிழமை ஆனாக்கா அந்த சைடில் வருவாங்க, அப்பப்போது வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கரைச்சி குடித்த ஏரியா, எங்கிட்டு போனாலும் எங்கிட்டு பொத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நமக்கு. பெருமைக்காக வேண்டி சொல்லலை, நான் பழகிட்டேன், கத்தாரேன். ஸோ அதனால் வந்து சொன்னேன், சரிங்களா?
சரி ஓகேங்க. பார்த்துக்கங்க. இனி நான் வந்து அப்படியே வீட்டுக்கு போறேன். இதான் லகோனா மாலு. நம்ம போயிட்டு வந்து கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். லகோனாக்குள்ள போக முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல என்னால வீடியோ எடுக்க முடியாது கைஸ். ஏன்னு கேட்டாக்கா, சென்சார் வச்சிருப்பாங்க. ஸோ மொபைல் கையில இருக்கிறதுனால நமக்கு ஆப் அடிச்சு விட்டுருவாங்க. ஓகே. இப்போ டைம் கரெக்ட்டா 10:32. நானு அந்த கிராண்ட் ஹயாத் இருக்குது இல்லையா? அங்க போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நான் வண்டிய எடுத்துக்கிட்டு அப்படியே நேரா போயிட்டு வண்டிய பார்க்கிங் பண்ணிட்டு வர வேண்டியது தான். சாப்பிட்டேன். சாப்பாடு வந்து மதியம் மீன் பிரியாணி வந்துருந்துச்சு. அதில் கொஞ்சம், அப்புறம் வெள்ளச்சோறில் கொஞ்சம், அப்புறம் பருப்பு பருப்பு குழம்புல கொஞ்சம், அதுக்கப்புறம் 2 சிக்கன் பிரஸ்ட்டு வந்து பொரிச்சு வந்துருந்துச்சு. கேஎஃப்சி பொரிச்சது மாதிரி பொரிச்சு வந்துருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் அப்படியுமா சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு, இப்போ நான் வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். அதில் வந்து ஒன்று சொல்ல வந்தேன். என்னென்னா, இது நான் கிராண்ட் ஹயாத் பிளாஸா போனேன்ல, கிராண்ட் ஹயாத்து அங்கே போகும்போது அந்த ஹோட்டலுக்கு எதித்தாப்புல வண்டியை பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க. எதித்தாப்புலன்னா பார்க்கிங் ஏரியா தான் அது. ஆனால் வந்து அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் இங்கே பார்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 50 ரியால் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு? 50 ரியால். போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் என்ன பண்ணேன், வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே 2 ரவுண்டு அடிச்சுட்டு 3வது ரவுண்டில் பேஸ்மெண்ட்டில் போயிட்டு பார்க்கிங் பண்ணலான்னு போகிறேன். ஃபோன் அடிச்சிட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இப்போது கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நான் போகிறேன். இது எதுக்காக ப்ரோ எங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் நாளைக்கு கிராண்டு ஹயாத்துக்கு வந்து போனீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு எதித்தாப்புல பார்க்கிங் இருக்குது. அந்த ஆப்போசிட், அதாவது டோருக்கு ஆப்போசிட்டில் பார்க்கிங் ப்ளேஸ் இருக்குது. போயிட்டு பார்க்கிங் பண்ணிடாதீங்க. 50 ரியால் கையில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. 50 ரியால் பே பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வாலெட் பார்க்கிங் அது, சரிங்களா? ஆனால் போர்டு கீடு எதுவுமே இருக்காது. சும்மா நார்மல் பார்க்கிங் மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து சொல்லிக்கிறேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எது எது எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படின்னாக்கா, அங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இது வேலட் பார்க்கிங்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கேயே வந்து நிப்பாட்டியாச்சு. டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். நம்ம வீட்டில் செவத்துல வந்து லைட்டை வந்து பாருங்கள் எப்படி டிசைனிங்காக வச்சுருக்காப்புலன்னு. எப்படி இருக்குது? என்ன அங்கே மேலே வச்சுட்டாரு லைட்டை. கொஞ்சம் இறக்கியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு ஸ்க்ரீனு நம்ம கட்டி வச்சது மாதிரியே இருக்குது. இன்னமும் லைட்டு தான் அங்கிட்டலாம் போட வேண்டியது இருக்குது. அங்கிட்ட இன்னும் போடலை. அந்த இதுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க லைட்டு பாருங்கள். வீட்டிலலாம் இன்னும் வந்து எந்த வேலையும் இன்னும் முடிக்கலைங்க. அப்படியே பாதி வேலைகள்லாம் அப்படியே ஸ்கப்போல்ட்டிங்காக கட்டி வச்சு அப்படியே இருக்குது. இதை முடித்ததுக்கப்புறம் லைட்டை போடுவாங்க பாருங்க, வேறு லெவல். ஹயாத் பிளாஸா போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளே போனேன் இல்லையா? உள்ளே போயிட்டு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடனே வந்து எங்கள் முதலாளி அம்மா, அவங்க பசங்க, எங்கள் ஓனரு 3 பேரும் வந்து எங்கே போனாங்கனாக்கா, என் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு போனாங்க. ஏன்னு கேட்டாக்கா, அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப வயசானவங்க அவங்க. ஸோ அதோட வந்து நைட்டில் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாமே அங்கே தான் நின்றோம். அங்கே தான் போயிட்டு அப்படியே எத்தனை மணினா கரெக்டாக ஒரு 1:30 வரைக்கும் அங்கே நின்றோம். அதனால் வந்து என்னால் வந்து நைட்டு உள்ள இதில் வந்து என்னால் சொல்ல முடியல. இப்போ ஓகே, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டி போயிட்டு எல்லாம் பார்த்து நல்லா சரியாக இருக்காங்க. அது என்னென்னா, ரொம்ப வயசாயிருச்சு இல்லையா அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து அவங்களால வந்து அந்த இது பண்ண முடியலை. அந்த வயசானதுனால அந்த பேலன்ஸ் பண்ணி அந்த வாக்கிங் போகிறது அந்த இது கொஞ்சம் இதாக இருந்துச்சு போல. சரி ஓகே, இப்போ வந்து எல்லாம் சரியாயிடுச்சு அவங்களுக்கு, பிரச்சனை இல்லை. நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, இந்த மாதிரி நான் போனேன் நைட்டு. போயிட்டு அதோட வெயிட்டிங் பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே எல்லோரும் நின்றாங்க பேசி இருந்துட்டு அப்படியே வந்தோன்னு வச்சுக்கிங்களேன். ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன் கேஸ். எனக்கு வந்து தூக்க கலக்கமாக இருக்குது. ஏன்னா நைட்டு 1:30க்கு வந்து 2 மணிக்கு படுத்ததுனால காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த பிளாஸ்டிக் வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன். கண்ணை திறந்து ஓப்பன் பண்ணி பேச முடியல. ஸோ அதான், சரிங்களா? இன்னொரு வாக்கில் சந்திப்போம். ஸோ இந்த பிளாஸ்டிக் வாங்குறது வந்து இப்போ இருந்து வந்துடும். ஓகேவா? ஓகே, மறக்காமல் நம்ம சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.